ஆனில் தான் இருக்குது. ஆனில் தான் இருக்குது. கேன்சல் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மிஷின் வந்து இது ரெடி தான், ரெடி தான். அது ரைட் எதுனாலும் வைங்க, ஏதானும் குழப்பம் எதுனாலும் ஓகே. பட் இங்கே இந்த என்ன கம்மியாயிடுச்சு, சார்ஜ் கம்மியாயிடுச்சா? இல்லை இல்லை, ഇനി ഇതിൽ എവിടെ എടുക്കണ്ടേ? நம்ம ஆப்பு போங்க. ஆப்பு ആപ്പിൽ ஆப் போயிட்டு பேஷண்ட் நேம் நோ நோ. നോ ஹலோ சார். പേഷ്യൻ്റ് சார் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? பேஷண்ட் பேர் രേഷ്മ. എത്ര വയസ്സാണ്? 24 വയസ്സ്. ഇത്രയും കാലോസിറ്റി എനിക്ക് അത്ര ഇല്ലല്ലേ? അത്രയല്ലേ ഉള്ളൂ? അത്രയല്ലേ ഉള്ളൂ. இது என்ட்ரு பண்ண அப்புறம் போடோ ஸ்கேன். போடோ ஸ்கேன் ഉണ്ടല്ലേ? இப்போது இங்கே ஒரு சிம்பிள் உண்டுல்ல கீழே, மொபைல் டிவைஸ் இஸ் கனெக்டட். ஓகேவா? ഇനി നെക്സ്റ്റ് இப்போ நீங்கள் போக வேண்டியது ஓப்பன் ஸ்கேனர். இங்கே பிரிண்டர் ஸ்கேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். സ്കാൻ. ஓகே, இப்போ உங்களை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்குதுல்ல, இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்கேன். இப்போ அங்கே ஸ்கேன் ஆகிட்டுருக்கு வைஃபைல. അയ്യോ പേപ്പർ ഇല്ല. இல்லை இல்லை, ஸ்கேன் தான் ஆகுது. பிரிண்ட் கொடுக்கும்போது தான் வேணும் பேப்பர். சரியா? இப்போது இங்கே ப்ரிவ்யூ வந்துருச்சு. இங்கே வாங்க, இதை க்ராப் பண்ணுங்கள். க்ராப் பண்ணுங்கள், இந்த இதாக பிடிச்சி. ஓகே. எவ்வளோ க்ளோஸாக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக. ஓகே, முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே சேவ். மேலே அந்த ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபைல் நேமில். இப்போ இது வந்து ரைட் ஃபுட்டு தான். சரியா? இதை அந்த நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு ரைட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இதല്ലേ? நம்பர் டெலீட் பண்ணிவிட்டு ரைட். பண்ணிட்டீங்கன்னா அப்போ சேவ். சேவ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பேக் பட்டன் இருக்குல்ல ப்ரிவ்யூ பக்கத்தில், அதை ஒரு தடவை டச் பண்ணுங்கள். இது இங்கே உங்களுக்கு கேட்கும், ஆர் யூ டன் ஒர்க்கிங், எஸ் ஸ்டார்ட் நியூ ஸ்கேன், எஸ் கோ ஹோம்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் தான் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஃபுட்டு ஸ்கேன் பண்ணணும். சரியா? அப்போது ஸ்டார்ட் நியூ ஸ்கேன். திரும்ப இப்போது அந்த இம்ப்ரெஷனை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டு உள்ள வைங்க. ஒரு ஃபுட் தானே ஸ்கேன் பண்ணியிருக்கோம், இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் எடுத்துருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஃபுட்டு. ஓகே, ஸ்கேன். இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை க்ராப் பண்ணுங்கள். ஆனால் டைட்டாக க்ராப் பண்ணுங்கள். ஒன்றும் ஓகே. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சேவ். இப்போது லெஃப்ட்டு
சேவ். இப்போது அந்த பேக் பட்டன் இப்போ ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி முடிச்சதுனால எஸ் கோ ஹோம். நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ண வேண்டி இருந்தால் தான் நியூ ஸ்கேன் கொடுக்கணும். ஓகே. இல்லைன்னா நீங்கள் கோ ஹோம் கொடுத்தணும். இப்போ இது வந்து ஹெச்பி ஸ்மார்ட்டு. இதில் வந்து நீங்கள் இங்கே ஒரு பேக் பட்டன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். இது ஆமாம். இப்போது சாஃப்ட்வேருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி 2 ஃபுட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த போடோ ஸ்கேன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ உங்கள் ஸ்பீடுக்கு வராது. சரியா? இது சாஃப்ட்வேர் உள்ள வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் இமேஜ் செலக்ட் பண்ணணும். டச் பண்ணுங்கள் ஒரு தடவை. கேலரி ஓகே ரைட்டு தான். இங்கே 2 இமேஜ் காமிக்கும். லெஃப்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணணும். என்ன இப்படி கேட்கும்போது வெளியில் டச் பண்ணுங்கள். எஸ்ன்னு ரெண்டுமே கொடுக்க வேணாம். போயிடுச்சா? இப்போ மூவ் டு ரைட் இமேஜ். வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இது கொடுக்கண்டே? இல்லை இது அதான் ரிப்போர்ட்டு. பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துடுச்சுல்ல. இப்போ வெளியில் டச் பண்ணுங்கள். பேக் எக்ஸிட் எஸ்ஸு. இப்போ போய் ரிப்போர்ட் பாருங்கள். அதில் மை ஃபைல்ஸில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், எവിടെ? டயபோடோ கேர் மேலே லாஸ்ட் ஒன்று இருக்கும். டச் பண்ணுங்கள். கேட்குதா? ஜஸ்ட் ஒன்ஸு. இங்கே ஷேர் ഈശോയെ ഞാനതൊക്കെ എങ്ങനെ ചെയ്യും? ஷேர். சென்ட் அ காப்பி ஹெச்பி ஸ்மார்ட். இதில் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் செலக்ட் 2 வரும்.